திருமாவளவன் ஒரு ரவுடி, திருமாவளவன் கூட இருப்பவர்கள் ரவுடி என்கிறார்கள். ஒரு தலைவரின் காரை வழிமறித்தது தவறு என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லையே. வேறு எந்த தலைவரின் காரில் முன்னாலும் இப்படி போய் வழிமறித்து வம்பிழுக்க முடியுமா? திருமாவளவனுக்கு மட்டும் சேதத்தை ஏற்படுத்த மாட்டார்கள், இந்த தேசத்திற்கே சேதம் என்பதை புரிந்து கொண்டது. ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு நான் திரும்புகிற போது ஒருவன் வந்து வழிமறிக்கிறான், வம்பிழுக்கிறான். அதை கண்டிக்கிற திராணி யாருக்கும் இல்லை. திருமாவளவன் கூட இருந்தவர்கள் அவனை அடித்து விட்டார்கள் என்று கதறுகிறார்கள், துடிக்கிறார்கள். திருமாவளவன் ஒரு ரவுடி, திருமாவளவன் கூட இருப்பவர்கள் ரவுடி என்கிறார்கள். ஒரு தலைவரின் காரை வழிமறித்தது தவறு என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லையே, ஒரு தலைமைக்கும் இல்லையே. இது எவ்வளவு பெரிய கோழைத்தனம் இது! இந்திய தலைமை நீதிபதியின் மேல் காலணி வீசிய போது கண்டிக்காதவர்கள், வழிமறித்து வம்பிழுத்தவன் மீது உடனிருந்த தோழர்கள் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு ஒதுங்காமல் இருந்ததனால் வண்டியை தள்ளிவிட்டார்கள், அடித்தார்கள் என்பதற்காக தொடர்ந்து இன்றைய நாள் வரை எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள். வேறு எந்த தலைவரின் காரில் முன்னாலும் இப்படி போய் வழிமறித்து வம்பிழுக்க முடியுமா? கார் கண்ணாடியை இறக்கி என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். நான் இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கிறேன், கிறிஸ்தவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன், சிறுபான்மை மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கிறேன் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி மத வெறியர்கள் என்னை குறிவைத்திருக்கிறார்கள். நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. காவல்துறை அதிகாரிகளிடம் சொன்னேன், ஏதோ அந்த தம்பி தெரியாம செஞ்சிட்டார், கேஸ் போட வேண்டாம், விடுங்க, இதைத்தான் சொன்னேன். ஆனால் என் மீது ஏறிந்த வன்மம், காழ்ப்பு, ஒன்று நான் சார்ந்த சமூக அடையாளம், இன்னொன்று நான் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமனிதர் கார்ல் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளின் வெளி சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக ஓங்கி உரத்து குரல் எழுப்புகிறேன். இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் என்னை குறிவைக்கிறார்கள்.